பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருமே வாழ்த்துகிறேன். அநேக முறை உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள் அல்லது கர்த்தர் செய்ய சொன்ன காரியமா இருந்தாலும் அதை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும் இல்லைங்களா? நோவாவுடைய நாட்கள்ல கர்த்தர் சொல்றாரு இந்த பூமியின் மேல் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகிறது, நீ இந்த பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்குறாரு. அவன் பேழையை உண்டு பண்றது மட்டும் இல்லாம அதே போல சுவிசேஷமும் பிரசங்கிக்கிறான். சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கும் பேழையை உண்டு பண்றதுக்கும் நிச்சயமாவே அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஸோ எங்க இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் தப்பிக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய பேழையை உண்டு பண்ணுவதற்கு நோவாவுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் எங்க இருந்து பலன் கிடைத்தது? அல்லது தாவீது கோலியாத்தை எடுத்துக்குங்க. தாவீது கோலியாத்தோடு சண்டை போடுறதுக்கு போகும் பொழுது அந்த ஹைட் வெயிட் டிஃபரன்ஸ்லாம் நமக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். கோலியாத் கிட்டத்தட்ட ஒரு 9 அடி உயரம் உள்ளவனா இருக்கிறான். அதுபோல அவன் ஒரு ட்ரைன்டு சோல்ஜர் வேலை. பட் இவன் ஒரு இளைஞனா இருக்கிறான். பட் தாவீதுக்கு எங்க இருந்து இந்த பலன் கிடைத்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அது கர்த்தர் கொடுத்த பலனா இருக்கிறது. அதே போல தானியல் சிங்க குகையில அவன் பலசாலிய போல எதுவும் பண்ணல, ஆனா ஆவியிலே பலன் கொண்டவனா இருந்தான். சிங்க குகையில அமைதியா ஆவியிலே பலன் கொண்டவனா இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய சிங்கத்தின் வாயிலிருந்து அவனை தப்பு வித்தார். இதற்கும் உள்ளான மனுஷனில் ஒரு பலன் வேண்டும் இல்லைங்களா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க அந்த அக்னி சூளையில ராஜா போடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணும் பொழுது, நீ போடுறதா இருந்தா போட்டுக்கோ, எங்கள் தேவன் இதுல இருந்து தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார், அவர் தப்புவியாமற் போனாலும் நீர் வைத்த பொருசலையை நாங்கள் வணங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதற்கும் ஆவியில அவர்களுக்கு பலன் வேண்டியதா இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சென்ற எல்லா இடங்களிலும் அவனுக்கு ஒரு துன்பம் வந்தது. பட் அதையும் மீறி அவன் போதிக்கிறதுக்கு எங்க இருந்து ஆவியிலே அவனுக்கு பலன் கிடைத்தது அப்படிங்கிறத நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சோ அவர் நம்மை பலப்படுத்துவதனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது நோவா போல சுவிசேஷம் அறிவிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை கட்டுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல தாவீதை போல ஒரு இளைஞனா இருந்து கோலியாத் போன்ற ஒரு பிசிக்கலி ஒரு மேசிவா இருக்கிற ஒரு சோல்ஜரை அவனை கொல்லக்கூடிய அந்த தைரியமா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே கர்த்தர் தான் நமக்கு பலன் கொடுக்கணும். இல்ல தானியேலை சிங்க குகையில காப்பாற்றியவர் தானியேலுக்கு ஆவியில பலன் கொடுத்திருந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க அக்கினி சூளைக்கு போறதுக்கு முன்னாடி தைரியத்தோட பேசுறதுக்கு, தன்னுடைய ஜீவனையும் பாராமல் கர்த்தருக்கு சாட்சி கொடுப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஆவியிலே பலன் கொடுத்திருந்தார். அப்போஸ்தலன் பவுலுக்கு தன்னுடைய சொந்த ஜனங்களை எதிர்த்தாலும் அநேகர் சுவிசேஷத்திற்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பலமாய் சாட்சி கொடுப்பதற்கு கர்த்தர் தான் அவனை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ நம்ம எல்லோருக்குமே பலன் வேண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரீரத்திலையும் நமக்கு பலன் வேண்டும், ஆவியிலையும் நமக்கு பலன் வேண்டும் இல்லைங்களா? இந்த பலனை கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். பட் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நாமளும் நோவாவை போல இருக்கணும், தாவீதை போல இருக்கணும், தானியேலை போல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல, அல்லது பவுலை போல கர்த்தருக்கு சாட்சிகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எங்க இருந்து பலன் வேண்டும்? நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, நம்முடைய பலவீனங்கள் கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். நமக்கும் நம்முடைய பிரச்சனைகள் தெரியும். பட் டெஸ்பைட் தட் நம்ம பலன் உள்ளவர்களா இருக்க வேண்டும். உள்ளான மனுஷனில் பலன் உள்ளவர்களா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24வது வசனம். 1 Corinthians 1st chapter verse 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தான் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யாருக்கு?
அழைக்கப்பட்ட அனைவருக்குமே, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருக்குமே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? சோ இயேசு கிறிஸ்துவும் வந்துட்டு நான் உங்களுக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலத்தை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பரிசுத்தாவின் பலத்தை தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார் வந்துட்டு. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த பரிசுத்தவான்களோ புதிய ஏற்பாட்டுல இருந்த பரிசுத்தவான்களோ கர்த்தர் கொடுத்த பலத்தினாலதான் எல்லா பெரிய காரியங்களையும் செஞ்சாங்க. அவங்க செய்கிற சில காரியங்கள் வந்துட்டு நமக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். வாசிக்கும் பொழுது வந்துட்டு இது எவ்வளவு பெரிய அற்புதமா இருக்குதுன்னு சொல்லி மிகவும் நம்ம ஆச்சரியத்தோட பிரமிப்போட அந்த வசனங்களை வந்துட்டு வாசிக்கலாம். அதை நம்ம விசுவாசிக்கவும் செய்யறோம். பட் அந்த பலனை கொடுக்கிற ஒரே தேவன் தான் நமக்கு இருக்கிறார். அவர்களை பலப்படுத்துகிற தேவன் தான் நம்மையும் பலப்படுத்துகிறார். நோவாவுக்கு அந்த பிழையை கட்டின பலப்படுத்தின அதே தேவன் தான் நம்மையும் இன்று பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? தாவீதோடு வந்துட்டு கோலியாத்தை எதிர்ப்பருக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவனுக்கு பலனா இருந்தார், தேவ பலனா இருந்தார். அதே தாவீதினுடைய தேவன் தான் நமக்கு தேவனா இருக்கிறார். தானியேலுக்கு சிங்க குகையில வந்துட்டு அவனுக்கு ஆவியில பலனை கொடுத்த அதே தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சாட்சி கொடுக்க அதே தேவன் நமக்கு வந்துட்டு தேவனா இருக்கிறார். பவுலை வழி நடத்தினா அதே தேவன், பவுலை ஆட்கொண்ட அதே தேவன் தான் வந்துட்டு நமக்குள் ஆவியாக வாசம் செய்கிறார். அப்படி இருக்கிறப்ப நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு தேவ பலனாகவும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அப்ப என்னுடைய பலவீனங்களை நான் எப்படி மேற்கொள்றது, தேவனுடைய பலத்தை கொண்டு என்னுடைய பலவீனங்களை நான் எப்படி மேற்கொள்றதுன்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். வாசிக்கலாம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 49. லூக் 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்ப உன்னதத்திலிருந்து வரும் பலம் இது என்னது? இது பரிசுத்த ஆவியை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவிதான் நமக்கு தேவ பலனாக தேவ ஞானமுமாக இருக்கிறார். அப்ப இந்த பலத்தை பத்தி தான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த பலத்தை உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? நம்ம பரிசுத்த ஆவியின் பலனோடு நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் சிந்திக்கிறோமா, செயல்படுகிறோமா, பேசுகிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம எதை செய்தாலும் வந்துட்டு அதை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு, அதாவது பரிசுத்த ஆவியை கொண்டுதான் நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது. வார்த்தையினாலும் கிரியையினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யணும்னு சொல்லி கொலோசையர் 3:17 நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப உன்னதத்திலிருந்து பலனால் நாம் தரிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆவியானவர் நம்முடனே கூட இருக்கிறாரா? இல்ல அவர் இருக்கிற பட்சத்தில் அவர் சொல்கிறத மட்டும்தான் நம்ம செய்யறோமா? அல்லது சில நேரங்கள் வந்துட்டு நம்முடைய மாம்சம் சொல்கிறதை நாம் செய்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 1 வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு சில பரிசுத்தவான்களை சாட்சியா பேசணும். நோவா வந்துட்டு எப்படி அந்த பேழையை கட்டினாரு, தாவீது எப்படி வந்துட்டு கோலியாத்தை வந்துட்டு மேற்கொண்டான், தானியேல் எப்படி சிங்க குகையில அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவை எதிர்த்துக்கிட்டு அவ்வளவு தைரியமா பதில் சொல்லி அவங்க அக்னி சீலையில போறதுக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க. பவுலை வந்துட்டு கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார், இவ்வளவு ஊர்கள்ல போய் அவ்வளவு வந்துட்டு துன்பத்தோட சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார் அப்படின்னு அந்த சாட்சிகளை வந்துட்டு பார்த்தோம். நாம் சாட்சிகளா இருப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியினர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று வேதம் சொல்கிறது. இந்த பலன் வந்துட்டு ஆவியில மட்டும் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது மாம்சத்திலையும் இந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த 2 விதமான ஹீலிங்கையும் இந்த 2 விதமான பலனையும் கர்த்தர் வந்துட்டு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி வேதம் தெளிவாவே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தொடர்ந்து கவனமா கேட்கலாம். அப்போஸ்தலர் 9 22 வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 9:22.
சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஆமென். சவுல் அதிகமாக திடன் கொண்டு அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் திரும்பிய அந்த ஆரம்ப நாட்களிலே அவன் என்ன அடைகிறான்? அதிகமாக திடன் கொண்டு பலன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்ப கர்த்தருக்கு சாட்சியா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன தேவை? உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன் தேவை. அது இருந்தா மட்டும்தான் வந்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நம்மளால வந்துட்டு சொல்ல முடியும். இப்போ நீங்க கர்த்தருக்கு சாட்சி கொடுக்குறீங்கன்னா கூட அதற்கு ஒரு பலன் வேணும் இல்லைங்களா? இப்போ இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க சாட்சியா சொல்லணும்னா கூட அதுக்கு ஒரு தேவ பலனும் தேவ ஞானமும் நமக்கு வேணும் இல்லைங்களா? அப்ப அதுக்கும் வந்துட்டு அந்த பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பலனை உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? இல்ல அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அதை நம்ம பயன்படுத்துறோமா? ஆவியானவர் சொல்கிறபடிதான் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்துட்டு பேசுகிறோமா? ஆவியானவர் சொல்கிறபடிதான் நம்ம ஒவ்வொரு கிரியையும் நம்ம நடப்பிக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். லூக்கா 21:15 வாசிக்கலாம். லூக் 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏன்னா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். அதனால ஒருவரும் எதிர்த்து பேச முடியாத ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப இவ்வளவு தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இப்ப பவுல போல நாமளுமே விசுவாசத்தோட சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பட் எல்லாவற்றையும் செய்ய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாமளும் வந்துட்டு பிசிக்கலா என்னால இதை முடியும் அதை முடியும்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை அறியாம சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாதான் வந்துட்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி சொல்லணும். அவருடைய சித்தத்தை அறியாம என்னால வந்துட்டு இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும்னு சொல்லி நம்மளால வந்து சொல்லிட முடியாது. அவருடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகளா என்னால வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமானா இதை என்னால செய்ய முடியும், கர்த்தருக்கு சித்தமான இந்த காரியத்தை என்னால செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தருடைய பலனை கொண்டு பேசுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும் இல்லைங்களா? லூக்கா 1:35 வாசிக்கலாம். லூக் 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். ஆமென். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிற எல்லா வசனங்கள்லயும் வந்துட்டு ஒண்ணு பலம் அல்லது திடன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வார்த்தை வந்துகிட்டே தான் வருது. இது யாரை குறிக்கிறது? இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியனுடைய அந்த கிருபையினாலதான் மரியாள் கருவுற்றாங்க, அந்த பலத்தினாலதான் மரியாள் கருவுற்றாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சோ அதன் மூலமா இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது லூக்கா 2:40 சொல்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு அப்படின்னு வேதம் சொல்கிறது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வளர்ந்ததும் வந்துட்டு பரிசுத்தாவின் பலத்தினாலதான், மரியாள் கருவுற்றதும் பரிசுத்தாவின் பலத்தினாலதான், சவுல் அதிகமாக திடன் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தியதும் பரிசுத்தாவின் பலத்தினாலதான். அப்போஸ்தலர்கள் கொடுத்த எல்லா சாட்சிகளுமே வந்துட்டு பரிசுத்தாவியனர் கொடுத்த பலத்தினாலதான் இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா எந்த பலத்தோட நாம் என்று சாட்சி கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப இவர்களை பலப்படுத்தி அதே தேவன் நம்மையும் என்று பலப்படுத்துகிறார். உங்களுக்கு என்ன வேணா பலவீனங்கள் இருக்கலாங்க, உங்க உடம்புலையோ உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ஏதாவது பலவீனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா உங்களை பலப்படுத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது சரீரத்துல வியாதிகளோ பிரச்சனைகளோ இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஆவி ஆத்மாவில் வந்துட்டு சில குறைபாடுகள் இருந்தாலோ அதை நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் வெளிப்படும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதே பவுலுக்கு தான் சொன்னார் இல்லைங்களா? அந்த பவுல் தான் வந்துட்டு சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவன் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறான், அந்த உடம்புல தைத்த ஒரு முள் இருக்குது ஆண்டவரே,
எனக்கு இதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் வெளிப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்கு வேணா பவுல போல வந்துட்டு ஏதாகலும் ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். பவுலுக்கு இருந்தது முதலாவது வியாதி கிடையாது. அநேகர் சொல்றது போல பவுலுக்கு உடம்பிலே தைத்த முள் என்பது ஒரு வியாதின்னு சொல்லி சொல்றாங்க. உடம்பிலே தைத்த முள் அது வியாதி கிடையாது. பழைய ஏற்பாடை நீங்க படிக்கும் பொழுது மோசேயினுடைய வார்த்தைகளையும் யோசுவானுடைய வார்த்தைகளையும் வந்துட்டு முள் என்பது சத்தியத்தை அறியாதவங்க மூலமா வருகிற ஒரு உபத்திரவம். சத்தியத்தை அறியாதவர்கள் மூலமா வருகிற உபத்திரவத்தை, புறஜாதிகள் மூலமா வருகிற உபத்திரவத்தை தான் மோசேவும் யோசுவாவும் முள் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப பவுலுக்கும் அதே போல ஒரு முள் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. எங்க சென்றாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாங்க. அவர்கள் மூலமா பவுலுக்கு வந்துட்டு ஒரு துன்பம் வந்துட்டு வரும். பட் அதை தாண்டி தான் ஊழியம் பார்க்கணும். அதுதான் கர்த்தருடைய கிருபையோட செஞ்சான். இதை எடுத்து போடுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்டதுக்கு ஆண்டவர் எடுத்து போடல. வந்துட்டு உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக வெளிப்படும்னு சொல்லி அவனும் அதை உணர்ந்தவனாதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி சொல்றான். இப்ப நாமளும் அப்படி சொல்லணும்னாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்ன்றத நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1:16 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாய் இருப்பது நமக்கு எது? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் தேவ பலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நம்ம வெட்கப்பட்டோம்னு சொன்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. பட் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமா அன்போட வந்துட்டு அறிவிக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னாக்க அது வந்துட்டு ரட்சிப்பு உண்டாவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது தேவ பலனா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் தேவ பலன்றது வாசிச்சோம். பட் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த தேவ பலனை கொடுக்கிறாரு? அவர் நமக்கு அந்த தேவ பலனை கொடுக்கிறது அவருடைய சுவிசேஷத்தின் மூலமா தான் கொடுக்கிறாரு. இந்த சுவிசேஷம் என்பது அது சிலுவையை பற்றிய உபதேசமா இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. 1 Corinthians 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசம் அது எப்படி இருக்குதான்? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறதுன்றத வாசிச்சோம். ரோமர் 1:16 இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் அது தேவ பலன் என்று எழுதியிருக்கிறது. பட் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் இது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. இன்னொரு வசனத்துல நம்ம வாசிச்சோம், இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவ பலனா இருக்கிறார். உண்மைதான், இயேசு கிறிஸ்து நமக்கு தேவ பலனா இருக்கிறார். எப்படி சுவிசேஷத்தை நம்ம விசுவசிச்சோம்னாக்க இயேசு கிறிஸ்து நமக்கு தேவ பலனா இருக்கிறார். உங்களுக்கும் ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருந்திருக்கலாம். இல்ல வந்துட்டு மென்டலி டிப்ரெசிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ரீசெண்டா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருந்திருந்திருக்கலாம். பட் ஆனாலும் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய சுவிசேஷம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலயோ இல்ல சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறதுனாலயோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ நண்பர்களோ உங்களை வந்துட்டு துன்பப்படுத்தும் பொழுது உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கும் அவர்கள் வந்துட்டு ரெடியா இருப்பாங்க. பட் உங்களை வந்துட்டு துன்பப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் நமக்கு தேவ பலனா இருந்து ஆறுதல் கொடுக்கிறது. இல்ல உலகத்துல ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பிசாசின் மூலமா ஒரு போராட்டம் வந்துட்டு இருக்கலாம். எந்த சேலஞ்சா இருந்தாலும் நம்ம ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்க பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது எதுன்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களுடனே கூட இருந்து உங்களை தொடர்ந்து பலப்படுத்துகிறவராக இருப்பார். எது வரைக்கும்? உங்களுடைய ரட்சிப்பு வரைக்கும். 2ஆம் வருகையின் நாள் மட்டும் உங்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:2 1 Corinthians 3:2. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். உங்களுக்கு இப்பொழுது பலன் இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்து மக்களை பார்த்து சொல்றான். காரணம் என்னன்னா, நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்கப்பா, அதனால உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் இருக்காது. வசனம் தொடங்கும் பொழுது
நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். களங்கமில்லாத ஞானப்பால் என்பது திருவசனம் இல்லைங்களா? அப்ப வசனத்துல பழக்கப்படாதவங்களை பார்த்து குழந்தைகள் என்று வேதம் சொல்கிறது, பலன் இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது, மாம்சத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. பட் பலன் இல்லாத இவர்களுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணுமா? அந்த அடிப்படை உபதேசங்களை மூல உபதேசங்களை பாலை கொடுத்தேன். அப்ப திருவசனம் ஆகிய களங்கப்பாலின் மேல் நம்ம வாஞ்சையா இருந்தோம்னு சொன்னாக்க நம்ம நிச்சயமா திடன் அடைய முடியும், பலன் அடைய முடியும். ஆவி ஆத்மா சரீரத்துல திடன் பலன் அடைய முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் நம்ம செய்யணும். அது என்னன்றதை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். நீங்க கர்த்தருக்குள்ளார பவுல போல பலன் கொண்டு இருக்கணும், இல்ல தாவீத போல, தானியேல போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, நோவாவை போல நீங்க பலன் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு முக்கியமான காரியம் நம்ம செய்யணும். நெஹேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். நெஹேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வசனம் சொல்கிறது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் பலன் என்னது? கர்த்தருக்குள்ளார நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது உலகபூர்வமான சந்தோஷத்தை ஆவியானவர் இங்க எழுதல இல்லைங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்ப அநித்தியமான உலக சந்தோஷம் என்றும் வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று எழுதி இருக்கிறது. மோசேவை குறித்து எழுதும் பொழுது நமக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் அனுபவிக்காம தேவனுடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை அனுபவித்தான். ஆனா அவன் துன்பத்தை அனுபவிக்கிறப்ப கூட அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலதான் மோசேவுக்கு 120 வயசுல அவன் மரிக்கும் பொழுது அவனுடைய கண்ணுல எந்த கோளாறும் இல்லை, அவனுடைய உடம்புல எந்த பலனும் குறையவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப மோசே உடம்புலையும் ஸ்ட்ராங்கா இருந்தான், மனசுலையும் ஆவி ஆத்மா சரீரம் இது எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு காரணம் அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தான். மோசே வாழ்க்கையில நடந்த பாடுகள் துன்பங்கள்லாம் நமக்கு தெரியும். பார்வோன் இருந்து ஓடி போய் 40 ஆண்டுகள் தன்னுடைய மாமனார் வீட்டுல வனாந்தரத்துல இருக்கிறான். அந்த 40 ஆண்டுகளும் மாமனாருடைய கண்ட்ரோல்ல தான் அவன் இருந்திருக்கணும் இல்லைங்களா? அதன் பிறகு கர்த்தர் அவனை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது பார்வோன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் சொல்ற டிமாண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது. பட் கர்த்தருக்குள் அவன் சந்தோஷமா இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. வனாந்தரத்துல மக்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுதும் அவனுடைய சொந்த ஜனங்களே அவனை ஏத்துக்கல. இவனை கல்லால் இருந்து கொலை செய்ய வேண்டும், இவன் நம்மளை ஏமாத்திட்டான், நம்ம எகிப்தில இருந்திருக்கலாம்னு சொல்லி மோசேக்கு அவ்வளவு போராட்டங்கள் இருந்தது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்ததுனால அவன் மரிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது அவன் 120 வயது உள்ளவனா இருந்தான். அவனுடைய கண் பார்வையில எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுடைய உடல் எந்த பலனும் குறையவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய பலன் எது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்ப நீங்க முதல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆவியில முதலாவது சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனங்களை வாசிக்கலாம். ஹபாக்குக் chapter 3 verses 18 to 19. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஹேர்டல்ஸ் வந்தாலும், இந்த உலகத்திலேயோ இல்ல ஆவியிலேயோ எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபக்குக் சொல்ற அந்த சிச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பார்க்கணும். மொத்தமே 3 அதிகாரம் தான் இருக்கு. அதுல கடைசி ஒரு சில வசனங்கள் தான் இந்த வசனங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷனை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆபக்குக்கிட்ட தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, உன்னுடைய நாடு அழிய போகிறது அப்படிங்கிறார். உன்னுடைய நாடு அழிய போகிறது, அநேக யூத ஜனங்கள் சாக போறாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார்.
கொடுக்கும் பொழுது ஆபக்குக் தீர்க்கதரிசி பயந்து போய், ஆண்டவரே இது எங்களுக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே, நீங்க இதை செய்யாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனாலும் கர்த்தர் வந்துட்டு நான் சொன்னதுதான், இது நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஆபக்குக் இந்த ஜெபத்தை வந்துட்டு பண்றான். என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் அழிந்தாலும் சரி, எங்களுடைய சந்தோஷம் அற்று போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அத்தி மரத்துல வந்துட்டு பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் தான் என் பலனா இருக்கிறார்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில ஆபக்குக்கு போல சொல்ல முடியும்னு சொன்னாக்க நாம் கர்த்தருக்கு சாட்சிகளா இருப்போம். எந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே குறைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்காது. நல்லா இருக்கிற காலத்திலையும் சந்தோஷம் இருக்காது, நல்லா இல்லாத காலத்திலையும் சந்தோஷம் இருக்காது. ஆவியில வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம முதலாவது பழக வேண்டியது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க நாம் பழக வேண்டும். இந்த கர்த்தருக்குள் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே வந்துட்டு அவன் கவனிக்கல. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்றத பாக்குறோம். கல்லால வந்துட்டு அடிக்கப்படுறான், நிறைய துன்பங்கள் அவனுக்கு வந்துட்டு வருகிறது. ஆனாலும் போற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க அவன் பழகிக்கிட்டான். அப்ப நாமளும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பட் இந்த பலன் என்பது இது சரீரத்திலையும் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். Acts 3:7. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். அப்போஸ்தலன் பேதுரும் யோவானும் வந்துட்டு அவங்க ஆலயத்துல ஜெபிக்க போகும் பொழுது ஒரு நடக்க முடியாதவனை வந்துட்டு பாக்குறாங்க இல்லைங்களா? அவனை சுகப்படுத்துற அந்த வசனத்தை தான் நம்ம படிச்சோம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சோ நடக்க முடியாதவனுக்கு எங்க இந்த பலன் வந்தது? இந்த பலன் எங்க வந்துச்சு? சரீரத்துல வந்துச்சுங்க. ஆவியில பலன் யாருக்கு இருந்துச்சு? பேதுருவுக்கு இருந்துச்சு. ஆவியில பேதுருவுக்கு பலன் இருந்துச்சு. நான் நடக்க முடியாதவனுக்கு சரீரத்துல பலன் கிடைத்தது. அப்ப உங்களுக்கு ஆவியில பலன் இருந்துச்சுனாக்க உங்க மூலமா யாருக்காவது சரீரத்துல பலன் கிடைக்குங்க. இல்ல உங்க மூலமா யாருக்காவது வந்துட்டு ஆவியில பலன் கிடைக்கும். சோ நீங்க வந்துட்டு ஆவியில பலன் உள்ளவர்களா இருக்கணும்ன்றதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். இவனுடைய சாட்சியை குறித்து பேதுரும் என்ன சொல்றான்றதை நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். Acts 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. சோ யாரு வந்துட்டு அந்த நடக்க முடியாதவனை வந்துட்டு பலப்படுத்தினது? இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் அவனை பலப்படுத்தியது. எப்படி பலப்படுத்தியது? ஆவியிலையா? இல்ல, பிசிக்கலா உடம்புல வந்துட்டு பலப்படுத்தியது அப்படிங்கிறத வந்துட்டு வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னாக்க நீங்க ஆவியில பலன் உள்ளவர்களா இருந்தா உங்க மூலமா மற்றவர்களும் பலப்படுவார்கள். ஒரு சிலர் ஆவியிலே பலப்படுவார்கள், ஒரு சிலர் சரீரத்திலே வந்துட்டு பலப்படுவார்கள். சரீரத்திலையும் கர்த்தர் வந்துட்டு பலனை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆவியிலே பலப்படுத்துகிற தேவன் சரீரத்திலே பலப்படுத்துவது அவருக்கு அற்ப காரியமா இருக்குது. வாசிக்கலாம் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். டியூட்ரானமி 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். மோசே மரிக்கிற போது எத்தனை வயசு? 120 வயது இல்லைங்களா? அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது, லாங் சைட் ஷார்ட் சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்ணில் வந்துட்டு கோளாறுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸோ கண்ணில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ற நிலைமை கூட வந்துட்டு இருக்குது. ஆனால் மோசேவுக்கு அவனுடைய கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா மோசே வந்துட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தான் இல்லைங்களா? மோசே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தனால கர்த்தர் அவனுக்கு தேவ பலனா இருந்தார். பிசிக்கலாவே அவனுடைய கண்லையும் பிரச்சனை இல்லை, அவனுடைய உடம்புல வந்துட்டு பலன் குறையவும் இல்லை. அப்ப உடம்புல பலன் குறையலைன்னா என்ன அர்த்தம்?
வயதான காலத்திலையும் வாலிபனுக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இது மோசேவுக்கு மட்டும் நடக்கலங்க, இன்னொருத்தனுக்கும் இதே மாதிரி 80 வயசுக்கு மேல ஒருத்தன் சொல்றான், நான் சண்டை போடுறதுக்கும் நான் இன்னைக்கு ரெடி, நான் யுத்தத்துக்கு போறதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றான். அவன் தான் காலேபு. வாசிக்கலாம் காலேபை குறித்து. யோசுவா 14ஆம் அதிகாரம் வசனம் 11. ஜோஷுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆமென். பேசுறது காலேபு யாருக்கிட்ட பேசுறான்னா யோசுவா கிட்ட பேசுறான். இந்த 2 பேரும் தாங்க வந்துட்டு கானான் தேசத்துக்குள்ளார விசுவாசத்தோடு நுழைந்தவர்கள். அந்த 6 லட்சம் ஆண்கள்ல வந்துட்டு ஒரு 2 பேர் தான் விசுவாசத்தோட கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அவர்கள் தான் காலேபும் யோசுவாவும். யோசுவா வந்து கானான் தேசத்துக்குள்ளார ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய வயதான காலத்துல வந்துட்டு அவன் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல காலேபுக்கும் 80 வயசுக்கு மேல ஆகுது, யோசுவாவுக்கும் 80 வயசுக்கு மேல இருக்குது. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிச்சு பாருங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில், 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், மோசே வந்துட்டு என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. பிசிக்கல் பலத்தை பத்தி தான் அவன் பேசுறான், ஆவிக்குரிய பலத்தை பத்தி அவன் இங்க பேசல. பிசிக்கலா நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. பிசிக்கலா நான் இப்ப கூட யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடின்னு சொல்லி எத்தனை வயசுல காலேபு சொல்றான்? 80 ஆண்டுகள்ல சொல்றாங்க. உனக்கு 80 வயசுக்கு மேல ஆகுது. 80 வயசுக்கு மேல இருக்கும் பொழுது காலேபு சொல்றது பிசிக்கலி ஐ எம் ஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நம்மளும் கர்த்தரை வந்துட்டு முழுமையா ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க பிசிக்கலி ஃபிட்டா நம்மளை வந்துட்டு வச்சிருப்பாருங்க. அதுல எந்த சந்தேகமும் வந்துட்டு கிடையாது. நம்ம கர்த்தருக்கு வந்துட்டு உண்மை உள்ள பிள்ளைகளா இருந்தோம்னு சொன்னாக்க, மோசேவை போல யோசுவாவை போல கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா, நம்ம வந்துட்டு கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிற பிள்ளைகளா இருந்தோம்னு சொன்னாக்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எபிரேயர் 11:11 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். சாராள் பிள்ளை பெற்ற போது ஏறக்குறைய ஒரு 90 வயசுல வந்துட்டு சாராள் இருந்தாங்க. அப்ப சாராள் வந்துட்டு கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முதலாவது விசுவாசம். சாராளுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், என்னை வந்துட்டு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அவர் என்னை பலப்படுத்துவார்னு சொல்லி முதல்ல நம்பினாங்க. சோ அந்த விசுவாசத்தினாலே சாராளும் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்ப சாராளுடைய விசுவாசம் வந்துட்டு அவளை பலப்படுத்தியது. எப்படி பிசிக்கலா அவளை பலப்படுத்தியதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, மோசேவுக்கு பிசிக்கலி கர்த்தர் பலத்தை கொடுத்திருந்தார், காலேபுக்கு பிசிக்கலி வந்துட்டு நல்ல பலத்தை கொடுத்திருந்தார், சாராளுக்கு வந்துட்டு 90 வயசுல வந்துட்டு பிள்ளை பெறும் அளவுக்கு கர்த்தர் சாராளை வந்துட்டு பிசிக்கலா பலப்படுத்தி இருந்தார். அதே போல வந்துட்டு பேதுரும் யோவானும் அற்புதம் செய்யும் பொழுது நடக்க முடியாதவன பிசிக்கலா அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலப்படுத்தி ஹீல் பண்ணாங்க. இதே மாதிரி தாவீதும் இதே போல பிசிக்கலி வந்துட்டு பலன் உள்ளவனா இருந்தான். அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் இல்லைங்களா, ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞனா இருக்கிறான். பட் ஒரு ட்ரெயின்டு வாரியர் தான் வந்துட்டு கோலியாத் இல்லைங்களா. பட் எப்படி இந்த கான்வர்சேஷன் நடக்குதுன்னு மட்டும் கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 முதல் 47 வரை வாசிப்போம். 1 சாமுவேல் chapter 17 verses 45 to 47. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களையை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்.
யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். ஆமென். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அப்ப நீ பிசிக்கல் ஃபிட்னஸை நம்பி பிசிக்கலா இருக்கிற ஆயுதங்களை நம்பி நீ வந்திருக்கிற. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளின் கர்த்தர்னு சொல்லி முதல்ல வந்துட்டு கர்த்தரை சேனைகளின் கர்த்தர்னு இன்ட்ரடியூஸ் பண்றதே தாவீது தான் வேதத்துல. இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வந்துட்டு இருக்காது. லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர்னு இதுக்கு முன்னாடி நீங்க பைபிள்ல வந்துட்டு அவ்வளவா படிக்க முடியாது. அப்ப கர்த்தரை நம்பி வருகிறான். ஏன்னா கர்த்தர் ஆவியான தேவன் இல்லைங்களா? ஆவியான தேவன் என்னை பிசிக்கலாவும் பலப்படுத்துவாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட தான் ஒரு ட்ரெயின்டு சோல்டர், ஒரு ஜெயண்டா இருக்கிறான், 9 அடியில வந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட தாவீது பேசுற அந்த விசுவாசத்தை கவனிச்சு பாருங்க. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடம் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நடக்க போறத விசுவாசத்தோட பேசுறான். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க பிசிக்கலா ஃபிட்னஸ் இருக்குங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், பிசிக்கல் பலன் இருக்கும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இப்படிதான் தாவீது வந்துட்டு அவன் ஜெயித்தான் இல்லைங்களா? அப்ப இதை உணர்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 144 முதல் வசனம். Psalm 144 verse 1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். தாவீதை ஜெயித்த பிறகு அவன் சொல்ற வார்த்தை என்னது? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யுத்தத்திற்கு கர்த்தர் பழக்கப்படுத்துகிறாருன்னு சொல்லி சொல்றான். அவன் ஆடு மேய்த்த ஒரு சிறுவனா வந்துட்டு இருக்கிறான். அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு சாதாரண ஜனமா இருக்கலாம். பட் கர்த்தர் வந்துட்டு வான மண்டலங்களில் உள்ள எல்லா சேனைகளோடு அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்களை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துகிறோமா? தாவீதை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்திய அதே தேவன் நம்மையும் வந்துட்டு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நம்மை பழக்கப்படுத்துகிறார். யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு அவர் நம்மை பழக்கப்படுத்துகிறார். அப்ப அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை ஏந்திய பிள்ளைகளா நம்ம பிசாசை வந்துட்டு ஜெயிக்கிறோமா? அன்றாடம் நமக்கு வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், இதுல இருந்து நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய ஆயுதங்களோடு வந்துட்டு பிசாசை எதிர்க்கிற பிள்ளைகளா, அவர்களை ஜெயிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு நாம் இருக்கிறோமா? தொடர்ந்து கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். சங்கீதம் 140 வசனம் 7 வாசிக்கலாம். Psalm 140 verse 7. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே என்று எழுதியிருக்கிறது. நமக்கு ரட்சிப்பின் பலனை கொடுக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆவியில பலனை கொடுக்கிறதும் அவர் தான். உங்களுக்கு சரீரத்துல பலனை கொடுக்கிறதும் அவராக தான் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு மோசே மரித்த பிறகு யோசுவா கிட்ட பேசுறார். மோசே மரித்த பிறகு யோசுவா கிட்ட பேசும் பொழுது வந்துட்டு நீ பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்றார். பலன் கொள், திடன் கொள்னு சொல்லி கர்த்தர் ஓப்பனாவே பேசுறார். வாசிக்கலாம். யோசுவா 1 வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். மோசே மரித்த பிறகு நீ பயப்பட வேண்டாம்பா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்ப நாம தொடர்ந்து இப்படி இருக்கிறோமா? யோசுவா போல வந்துட்டு பலன் கொண்டு திடமனதா இருக்கிறோமா? திகையாம கலங்காம வந்துட்டு நான் போகும் இடமெல்லாம் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோட கூட இருக்கிறோமா? ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில நமக்கு சொல்லி கொடுக்குறான். எபேசியர் 6:10 வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை பத்தி சொல்றான். என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாத ரட்சை, ரட்சணம் என்னும் தலை சீரா,
தேவ வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயம், பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் ஆவியில ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆயுதங்களை தொடர்ந்து நாம எடுத்து இருந்தோம்னு சொன்னாக்க, நம்ம சில நேரம் சாம்சனை போல சில கிருபை வரங்களை இழந்து போயிருந்தா கூட மனம் திருமணம்னு சொன்னாக்க கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். சிம்சோன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சிம்சோன் வந்துட்டு நியாயாதிபதியா இருக்கிறான். நியாயாதிபதியா இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்துட்டு கர்த்தருக்கு உண்மையா இல்லை. அவனை வந்துட்டு அவன் நசரேயனா வந்துட்டு இருக்கிறான். தலைமுடியை வந்துட்டு அவன் சிரைக்க கூடாது. ஆனாலும் அவன் ஒரு அவிசுவாசிய திருமணம் பண்ண பிறகு வந்துட்டு அவனுடைய சீக்கிரட்டை சொல்லிடுறான். அவனுடைய பலன் வந்துட்டு அந்த தலைமுடியை சிரைக்க கூடாது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் சொல்றான். அவனுடைய தலைமுடி சிரைக்கப்படுகிறது. அவனுடைய பலம் எல்லாம் அவனை விட்டு போகிறது. அவனுடைய எதிரிகள் எல்லாம் அவனுடைய கண்களை பிடுங்கி போடுறாங்க. அவன் ஒரு கைதியா இருக்கும் பொழுது அப்ப மனம் திரும்புறான். மனம் திரும்பின பிறகு அவனுக்கு எங்க இருந்து அவ்வளோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துச்சு? ஆயிரக்கணக்கான பேரை வந்துட்டு அவன் குருடனா இருந்து கொலை செய்யும் அளவுக்கு அவனுடைய விசுவாசம் வளர்ந்தது இல்லைங்களா? அப்ப சிம்சோனை போல மனம் திரும்பினா கூட பிசிக்கல் ஃபிட்னஸை கர்த்தர் கொடுப்பாருங்க. சிம்சோனை போல மனம் திரும்பினா மீண்டுமா பிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு வரும். பட் ஆவியில ஃபிட்னஸ் வேணும்னாக்க அதையும் நம்ம கர்த்தர்ட்ட கேட்கலாம். ஏன்னா வேதத்துல இருந்து ஒரு சில சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஆதியிலே ஆதாமை உண்டாக்கினார் இல்லைங்களா? ஆதாமை உண்டாக்கி என்ன சொல்கிறார்? நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை ஏற்படுத்தினார். எப்படிங்க ஒருத்தனா நிலத்தை வந்துட்டு பண்படுத்தவும் காக்கவும் முடியும்? நாம என்டையர் பூமியை விட்டுருங்க. ஏதேன் தோட்டம் பெரிய தோட்டமா இருந்துச்சு இல்லைங்களா? வெறுமனே அந்த ஏதேன் தோட்டத்தை மட்டுமே பண்படுத்தணும், காக்கணும்னா இது எப்படி சாத்தியம்? இதுக்கு முதல்ல வந்துட்டு ஆவிலையும் ஃபிட்னஸ் வேணும், பிசிக்கலாவும் ஃபிட்னஸ் வேணும். பட் அதை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார் இல்லைங்களா? ஆதாமுக்கு கர்த்தர் அந்த ஃபிட்னஸை கொடுத்திருந்தார். அதே போலதான் நோவா வந்துட்டு அதே ஆவியிலையும் வந்துட்டு மாம்சத்திலையும் ஃபிட்னஸோட இருந்ததுனாலதான் வந்துட்டு அவன் அந்த ஆர்க்கை வந்துட்டு செய்யறான். அந்த பேழையை வந்துட்டு செய்தது அவனும் அவனுடைய வீட்டார் மட்டும்தான் அந்த பேழையை வந்துட்டு மெயினாவே உண்டு பண்றாங்க. பட் சாராளை கவனிச்சு பாருங்க, அவங்க கர்த்தர் மேல் வந்துட்டு விசுவாசமா இருந்ததுனாலதான் வந்துட்டு அவங்க பிள்ளை பெறாத மலடியா இருந்தாலும் 90 வயசுல வந்துட்டு பிள்ளை பெறுவதற்கு அவங்க பலன் அடைகிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். பட் யோசேப்பனுடைய சாட்சியை எடுத்து பாருங்க. அவனுடைய சொந்த சகோதரர்களால் வந்துட்டு அவன் நிந்திக்கப்பட்டு கொல்லப்படும் அளவுக்கு அவனுக்கு நிந்தைகள்லாம் வந்துட்டு வருது. பட் கடைசியா அவனை விற்று போடுகிறார்கள். வேற தேசத்துக்கு போறான். அங்க எல்லாருமே அவிசுவாசிகளா இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜெயில எல்லாம் வந்துட்டு இருக்கிறான். பட் ஆனாலும் ஆவியிலே திடமனதா இருக்கிறான். ஆவியிலே திடமனதா இருந்து எங்க போனாலும் உண்மையை பேசி நன்மையை செய்து வந்துட்டு அவன் எல்லா பொல்லாங்கன காரியத்தையும் வந்துட்டு வெறுத்ததுனால வந்துட்டு கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை உயர்த்துகிறார். அப்ப யோசேப்புக்கு எங்கே இருந்து இந்த ஆவியிலே திடன் வந்தது, பலன் வந்தது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப ஆதாமா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், சாராளா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், கர்த்தர் தான் அவர்களை பலப்படுத்தினார். மோசேவுக்கு மரிக்கும் பொழுது 120 வயதா இருந்தது. அவனுடைய கண் பார்வை மங்கவும் இல்லை, அவனுடைய உடம்புல வந்துட்டு பலன் குறையவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இதே போலதான் காலேபும் பிசிக்கலி நல்லா ஃபிட்டா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். யோசுவா கிட்ட பேசும் பொழுது எனக்கு இப்ப வயசு வந்துட்டு 80 இருந்தாலும் அதை தாண்டி இருந்தாலும் யுத்தத்திற்கு போகிற அளவுக்கு நான் இன்னமும் பிசிக்கலி ஃபிட்டா தான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருக்குள் சாட்சியாகவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறான். தாவீது கோலியாத் விஷயத்தை நம்ம பார்த்தோம். நாடு மேய்க்கிற ஒரு இளைஞனா இருந்தாலும் ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர், ஒரு பெரிய ஜெயண்ட்டை வந்துட்டு கொல்ற அளவுக்கு அவனுடைய ஆவியில பலன் இருந்ததுனாலதான் பிசிக்கலா வந்துட்டு கர்த்தர் அவனை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தினார். எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாத்தீங்கன்னாக்க ராஜாவை எதிர்க்கிற அளவுக்குலாம் அவனுக்கு திராணி கிடையாதுங்க. பட் கர்த்தர் மேல் வந்துட்டு திடமனதா இருந்ததுனால, கர்த்தருக்கு உண்மையா வந்துட்டு ஊழியம் செய்ததுனால வந்துட்டு ராஜாக்களையும் எதிர்த்தான் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். பெரிய பஞ்சகாலம் வந்தப்பையும் கர்த்தர் அவனை மட்டுமே போஷித்தார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு வந்துட்டு எதிராக அசீரியா ராஜ்யம் வருது. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜ்யம் வந்து அவங்க எசேக்கியா ராஜாவை மிரட்டுறாங்க. மிரட்டும் பொழுது அவன் போய் முறையிட்டது கர்த்தர்ட்டதாங்க. அந்த லெட்டரை கொண்டு போய் நேரா வந்துட்டு கர்த்தர்ட்ட போய் முறையிடுறான். ஆண்டவரே, இப்படி எல்லாம் உங்களை தூஷிக்கிறாங்க, நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பிவிட்டு அங்க வந்துட்டு 1,00,000க்கும் மேற்பட்ட வந்துட்டு அந்த எதிரிகளை அந்த தூதன் கொலை செய்தான் அப்படின்றத பாக்குறோம். அப்ப எசேக்கியா ராஜாவுக்கு எங்க இருந்து இந்த ஆவியிலே திடனும் பலனும் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது விசுவாசம். எசேக்கியா ராஜாவை போல விசுவாசி அவனுடைய ஜெனரேஷன்ல யாருமே கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப எரேமியாவை எடுத்துக்கங்க. அப்போஸ்தலன் பவுலை போலதான் எல்லா இடத்துலயும் அடி வாங்கி துன்பப்பட்டு
அவன் வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டுல எரேமியா பாத்தீங்கன்னா அப்படியே போலதான் வந்துட்டு வீப்பிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் எல்லா இடத்துலயும் அவனுக்கு துன்பங்கள் தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் மேல் வந்துட்டு முழு விசுவாசமா இருந்தான். தானியேல் நமக்கு தெரியும், சிங்க குகையிலையும் வந்துட்டு ஆவியிலே பலன் கொண்டு திடமனதா இருந்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே வந்துட்டு அவர்கள் ஆவியிலே பலன் கொண்டு திடமனதா இருந்தார்கள். எஸ்தர் ராஜாத்தி எடுத்துக்குங்க, வந்துட்டு யூதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த பிளான்லாம் வந்துட்டு போட்டாங்க. ஹாமான் வந்துட்டு எல்லா பிளானும் ரெடியா வச்சிருக்கிறப்ப ஆவியிலே திடன் கொண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, ராஜா கிட்ட போய் நான் வந்துட்டு முறையிடுவேன், என்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக முறையிடுவேன்னு சொல்லி அவ உபவாசம் இருந்து கர்த்தட்ட ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக வந்துட்டு ராஜா கிட்ட திடமனதோடு வந்துட்டு பேசிக்கிறாள். அவள் மூலமா யூதர்கள் வந்துட்டு காக்கப்பட்டார்கள் அப்படின்றத பாக்குறோம். அப்ப நீங்க சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். நீங்க சகோதரியா இருந்தாலும் எஸ்தரை போல பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை வைத்து செய்வார். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு வேணும். யோபுவுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தெரியும். அவருக்கு வந்த நிந்தைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், பிசிக்கலி அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆவியிலே திடமனதா இருந்து அவன் தன்னுடைய நாவினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப சிம்சோன் வந்துட்டு குருடனா இருந்தப்பையும் அவன் பிசிக்கலி வந்துட்டு மனம் திரும்பினதுனால பிசிக்கலி ஃபிட்டா இருந்து அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி அநேகரை கொன்றான் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நீதிமான் செய்யும் ஜெபம் அதுவும் பலன் உள்ளதா இருக்கும்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஜேம்ஸ் 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது எப்படி இருக்கிறதா? அது மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்ப நீங்க வந்துட்டு ஆவியில பலன் அடைஞ்சிங்கனாக்க நீங்க செய்கிற ஒரு ஊக்கமான ஜெபம் இன்னொருவரை ரட்சிக்கிறதுக்கு, அவர் ஹீல் ஆகிறதுக்கு வந்துட்டு உங்களுடைய ஜெபம் வந்துட்டு மிகவும் பலன் உள்ளதா வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 8 verses 17 to 18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்திருக்கலாம், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்திருக்கலாம், வந்துட்டு இல்ல வந்துட்டு ஒரு பவர் கொடுத்திருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல பழகிற பிள்ளைகளா இருக்கணும். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது அப்படின்ற அந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அதை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நான் படிச்சேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், நான் சம்பாரிச்சேன் அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது. அதற்கும் கர்த்தர் தான் நம்மை பலப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த மாதிரி பெருமையான சிந்தனைக்குள்ளரையும் பெருமையான வார்த்தைக்குள்ளர நம்ம போயிடாம இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பெருமை என்பது ஒரு பாவம். பாவம் அதிகரிக்க அதிகரிக்க அது உடம்புல இருக்கிற பலனையே குறைச்சிரும்னு வேதம் சொல்லுது. மீண்டும் சொல்றேன், பாவம் பெருக பெருக அது ஒரு மனுஷனுடைய உடலில் இருக்கும் பலத்தை அது குறைத்து விடும். வாசிக்கலாம், சங்கீதம் 31 வசனம் 10, Psalm 31:10. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆமென். என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எதனால வந்துட்டு பலன் குறையுது? அக்கிரமத்தினால, பாவத்தினால வந்துட்டு பலன் குறையும். பட் சிம்சோனை போல மனம் திரும்பணும்னு சொன்னாக்க அந்த பலன் மீண்டும் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம பாவங்களை வந்துட்டு குறைக்கிறது மட்டும் இல்ல, பாவமே செய்யாம இருக்கணும். பாவம் செய்யாம இருந்தாக்க கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, மோசேக்கு ஸ்ட்ரென்த்தை ஃப்ரீஸ் பண்ணது போல உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவார். நீங்க எந்த வயசுல மனம் திரும்புறீங்களோ அந்த வயசுல உங்க ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி இன்னும் வந்துட்டு புது பலன் அடைகிற மாதிரி தான் கர்த்தர் உங்களை பிசிக்கலாவும் ஃபிட்டா வச்சிருப்பாரு. காலை வந்துட்டு எந்த வயசுல கர்த்தரை விசுவாசித்தானோ அதே வயசுக்குரிய ஸ்ட்ரென்த் அவனுக்கு
40 ஆண்டுகள் கழித்தும் காலேபுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மோசேவை பாருங்க, காலேபை பாருங்க. அவர்கள் மரிக்கும் பொழுதும் வயதான காலத்திலும் வந்துட்டு அவங்க எந்த வயசுல முழு விசுவாசிகளா இருந்தார்களோ அந்த வயசுக்கொத்த ஒரு பலன் வந்துட்டு அவர்கள் மரிக்கும் பொழுதும் அவர்களுக்கு இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பாவங்கள் வந்துட்டு உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப ஏதாவது உடம்புல வந்துட்டு குறைவு இருக்குதா? அப்ப முதல்ல பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பிட்டோம்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி பவுல போல உங்களாலையும் சொல்ல முடியும். வாசிக்கலாம் லேவியராகவும் 26:20. லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 20. உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. ஆமீன். நம்ம பாவம் செஞ்சோம்னு சொன்னாக்க வியாதியில மட்டும் பலன் குறையாது. உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. இப்போ ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு விவசாயியா இருந்தாருன்னா கூட கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா கூட பலன் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க, காசை சம்பாரிச்சு பொத்தல் பையிலே போடுகிறீர்கள், நீங்க எல்லாமே விருதாவா வந்துட்டு செலவழிப்பீங்க, சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ உங்களுடைய பலன் கூட வந்துட்டு வேஸ்டாவே, அந்த எனர்ஜி கூட வேஸ்டா போகும், உங்களுடைய டைம் வேஸ்டா போகும், உங்களுடைய எனர்ஜி வேஸ்டா போகும். உங்களுடைய காலங்கள் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லாம போகும். காரணம் என்னன்னா பாவத்துல எவ்வளவு நாள் நீடிக்கிறோமோ அவ்வளவு நாட்கள் அது வாழ்க்கை விருதாவாக வந்துட்டு போகும். அதனால முக்கியமான விஷயம், பாவத்தை முற்றிலுமா நம்ம தவிர்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். பாவத்தை முற்றிலுமாக தவிர்த்து நம்ம வந்துட்டு சர்வாயுத வர்க்கம் தரித்த பிள்ளைகளா வந்துட்டு ஆவியிலே பலன் அடைந்த பிள்ளைகளா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி சொல்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனால பவுல் வந்துட்டு பலவீனம் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லி சொல்லிட முடியுமா? முடியாது. தன்னுடைய பலவீனத்தை பத்தி பவுல் வந்துட்டு பேசுகிறத நம்ம கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12 வசனங்கள் 9 முதல் 10 வரைக்கும் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 12 verses 9 to 10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமேன். ஒரு சில பலவீனங்கள் உங்களுக்கு இருக்கலாங்க. அது ஆவி ஆத்மாவிலேயோ அல்லது சரீரத்திலேயோ இருக்கலாம். ஆனா பவுல் சொல்றான், நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றான்? எப்படி சொல்ல முடியுது? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்ன்றார். அப்ப எந்த பலவீனம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும்னு சொல்றாருன்றது நமக்கு தெரியாது. கர்த்தர் பலவீனத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். சில நேரம் இதுவே உனக்கு போதும். நம்ம சில நேரம் கேட்போம், ஆண்டவரே இது வேண்டாம், ஆண்டவரே இதை எடுத்து போட்டுருங்க, இந்த பிரச்சனையை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஆண்டவர் வந்துட்டு இல்ல இது இருக்கட்டும் சொல்லி சொல்லுவார். அப்ப அதை வந்துட்டு அவருடைய சித்தத்தை உணரணும். நம்ம தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூரணமான சித்தத்தை உணர்ந்த பிள்ளைகளா பவுல போல ஜெபத்துல கேட்டு இது ஆண்டவருக்கு சித்தமா இல்லையா, இது ஆண்டவர் வந்துட்டு இது விரட்டி விடுறதுக்கு அவர் சித்தமா இருக்கிறாரா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வேண்டாம் இருக்கட்டும்னு சொன்னார்னா, ஓகே ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லி பவுல போல சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு முதலாவது வந்துட்டு நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறோமா, நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆபக்குக் தீர்க்கதரிசியை போல நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமீன். இது சிமர்னா சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிற வசனம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்காக தன் ஜீவனையும் கொடுத்த சபை தான் இந்த சிமர்னா சபை. அதனால கொஞ்சம் பலன் தான் உனக்கு இருக்குது, ஆனாலும் நீ என் நாமத்தை மறுதலிக்கலன்னு சொல்லி பவுல் அப்ரிஷியேட் பண்ணது போல கர்த்தர் அப்ரிஷியேட் பண்றது
சிமர்னா சபையும் கர்த்தர் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. அப்ப இப்படி நாம வந்துட்டு வாழ பழகணும். பவுல போல சிமர்னா சபை விசுவாசிகளை போல வந்துட்டு வாழ பழகுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஒரு சில பலவீனங்கள் வந்துட்டு இருக்கலாம், ஒரு சில பலவீனங்கள் வந்துட்டு இருந்தாலும் நம்ம தொடர்ந்து கர்த்தருக்காக சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். தொடர்ந்து கர்த்தருக்காக சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தா காலப்போக்குல அந்த பலவீனங்களை கர்த்தர் ஓப்பனா வந்துட்டு எடுத்து போட்டுருவார். இமீடியட்டா வந்துட்டு அது மாறுமோ மாறாதோ அது கர்த்தருடைய சித்தம். ஆனா இது மாறினாலும் பரவாயில்ல, மாறாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையா இருக்க போறேன் ஆண்டவரே. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இருந்தீங்கன்னா தான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்களுடைய கர்த்தர் இந்த அக்னி சூளைக்கு எங்களை வந்துட்டு விலக்கி காப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவியாமற் போனாலும் நீர் வைத்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளால பிசாசை பார்த்து சொல்ல முடியுமா? பிசாசை நீ எவ்வளவு சோதிச்சாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கனாலும் பரவாயில்ல, நீங்காட்டியும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன், நான் எரிச்சல் பட மாட்டேன், நான் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேச மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகளை நான் சிந்திக்க மாட்டேன், என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை வந்துட்டு தீமைக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்னை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய கணவர் கீழ்ப்படுகிறாரோ இல்லையோ, என்னுடைய மனைவி கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையோ, என்னுடைய பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையோ, என்னை சுத்தி இருக்கிற அநேகர் கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையோ, நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்டாரும் சேர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க. யார் கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையோ, நான் கீழ்ப்படிய போறேன்னு நீங்க என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க உங்க வீட்டாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் கீழ்ப்படியும் பொழுது யோசுவா போல சொல்லலாம், நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையை சேவிப்போம்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பலவீனங்களை வந்து நோக்கி பார்க்காம அது மாறுதோ மாறலையோ, இந்த பிரச்சனை மாறுதோ மாறலையோ, இந்த பலவீனம் மாறுதோ இல்லையோ, நான் கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்க போறேன்னு சொல்லி முடிவெடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடிஞ்சுன்னா நீங்க கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:27. 1 Corinthians 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்க பலவீனமா இருக்கலாங்க, பிரச்சனையோட இருக்கலாம், ஆனா பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்க பலவீனமா இருந்தாலும் சில பிரச்சனைகளோடு இருந்தாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எந்த நிலைமையில என்ன பலவீனத்துல இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனையோட இருக்கிறீங்களோ அந்த நிலைமையிலே கர்த்தரை ஏத்துங்க. இதை மாறட்டும், நான் அப்புறம் கர்த்தரை ஏத்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தை அந்த சிந்தனை நம்மளுடைய இருதயத்துல இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனை மாறட்டும், இல்ல இந்த பலவீனம் மாறட்டும், அதுக்கப்புறம் நான் இயேசுவுக்கு ஊழியம் பார்க்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பைபிள் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்றேன், அதுக்கப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்மளால மாறவே முடியாது. இது மாறுதோ மாறலையோ, இந்த பலவீனம் நீங்குதோ நீங்களையோ, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நான் வந்துட்டு கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், மரண பரியந்தம் எனக்கு உண்மையாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லார். எது வரைக்கும்? மரண பரியந்தம் எனக்கு உண்மையாருன்னு சிமர்னா சபையை பார்த்து சொல்லார். இப்படி மரண பரியந்தம் உண்மையா இருந்தவங்க தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் நாமும் அவர்களை போல சாட்சிகளா இருக்க முடியும். மத்தேயு 11:25 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் சோத்திரிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப ஆண்டவருக்கு தேவை வந்துட்டு பாலகர்கள் தான். அவருக்கு பலவீனமா இருந்தாலும் அவரை அந்த பலவீனத்திலையும் விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தருக்கு தேவை. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு உன்னுடைய பலவீனம் போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணப்பையும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் வெளிப்படும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப பிரச்சனை மாறுதோ மாறலையோ, உங்களுடைய பலவீனமோ உங்களுடைய பிரச்சனைகளோ மாறுதோ மாறலையோ, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்கு நமக்கு தேவை அந்த இன்னர் பீயிங், உள்நாட மனுஷன் வந்துட்டு பலப்படணும். வாசிக்கலாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரைக்கும். எபேசியன்ஸ் சாப்டர் 3 verses 16 to 17. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஆமென். நீங்கள் அவருடைய ஆவியினாலே எப்படி பலப்படணும்? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். இல்லைங்களா? சாதாரணமா பலப்படணும் கர்த்தர் விரும்பலங்க. நீங்க வல்லமையாய் பலப்படணும். எங்க?
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் படப்படணும். இது எதனால நடக்கும்? இது பரிசுத்த ஆவியினால மட்டும்தான் நடக்கும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றியவர்களா, அன்பிலே நிலை பெற்றவர்களா இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப இந்த உள்ளான மனுஷன், இன்னர் பீயிங், அந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வந்துட்டு புதுப்பிக்கப்படுறானா, நாளுக்கு நாள் வந்துட்டு பலன் அடைகிறானான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாம். 2 Corinthians 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப வயது ஆக ஆக ஒரு சிலருக்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற அந்த பலன் வந்துட்டு குறையலாம். அது நேச்சுரல் தான். புறம்பான மனுஷன் வந்துட்டு அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதா. பட் கர்த்தர் எவ்வளவு வல்லவர் என்றால், வயசானாலுமே அவர் நம்மளை வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அவர் மோசேக்கு செஞ்சது போல, காலேபுக்கு செஞ்சது போல வந்துட்டு, இல்ல சிம்சோன் மனம் திரும்பிய பிறகு அவனுக்கு இழந்த ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கொடுத்தார். அதை போல நம்மையும் வந்துட்டு அவரை பலப்படுத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாதான் வந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் எவ்வளவோ சாட்சிகளை இன்னைக்கு நம்ம கேட்டோம் வேதத்திலிருந்து. அப்ப நோவா வந்துட்டு அந்த பேழையை கட்டுவதற்கு கர்த்தர் நோவாவை பலப்படுத்தினார். சாராள் 90 வயதான பொழுது கர்ப்பம் தரிப்பதற்கு சாராளை கர்த்தர் பலப்படுத்தினார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வந்துட்டு நிந்தித்த பொழுதும், சகோதரர்கள் தன்னை கொலை செய்ய நினைத்த பொழுதும் வந்துட்டு அவன் பாவம் செய்யாமல் இருந்தான். ஜெயிலுக்கு போனப்பையும் அவனுக்கு அநேக துன்பங்கள் ஏற்பட்டப்பையும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான். அதனால கர்த்தர் அவனை பலப்படுத்தினார் அப்படின்றத பாக்குறோம். மோசேக்கு 120 வயது இருந்த பொழுதோ, காலேபுக்கு 80 வயதுகள் இருந்த பொழுதோ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அவங்க பிசிக்கலாவும் வந்துட்டு பலப்பட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, உள்ளான மனுஷன் வந்துட்டு விசுவாசத்தோட பலப்பட்டு வந்துட்டு இருந்தான். தாவீது போன்ற வந்துட்டு ஒரு சாதாரண வந்துட்டு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞனை கோலியாத்தை வந்துட்டு கொலை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டு அவனை மேற்கொள்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு தாவீதை பலப்படுத்தி இருந்தார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அடிப்படையில் அந்த விசுவாசம் தான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அது எலியா தீர்க்கதரிசியினுடைய அந்த உள்ளான மனுஷனுக்குரிய பலத்தை நீங்க பார்த்தாலோ, எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசமும் அவனுடைய ஆவிக்குரிய பலத்தை வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியோ, அப்போஸ்தலன் பவுலோ எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வந்துட்டு அந்த துன்பத்தின் மத்தியில அவர்கள் வந்துட்டு கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்கள்ன்றத பாக்குறோம். தானியேல் வந்துட்டு சிங்க குகையில வந்துட்டு கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா ஆவியிலே பலன் அடைந்துதான் இருந்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வந்துட்டு அக்கினி சூளையிலே வந்துட்டு ஆவியிலே பலன் கொண்டவர்களா இருந்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இவ்வளவு சாட்சிகளை பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடு மட்டுமல்ல, முழு ஆத்மாவோடு மட்டுமல்ல, உன் முழு மனதோடு மட்டுமல்ல, உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இதுவே பிரதான கற்பனை என்று வேதம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தரை எப்படிங்க அன்பு செய்யணும்? முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தான் நம்முடைய பலனா இருக்கிறார். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப கர்த்தரை மட்டும் நீங்க நாடுறது இல்ல, கர்த்தருடைய வல்லமையை சேர்த்துதான் நீங்க நாடுறீங்க இல்லைங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்றும் வசனங்களை வாசிச்சிருப்பீங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் தான் நம்முடைய பலனா இருக்கிறார் இல்லைங்களா? அதை உணர்ந்த பிள்ளைகளா வந்துட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை அநேகர் வந்துட்டு வீட்டுல கூட எழுதி ஒரு பலகையில எழுதி கூட நீங்க வந்துட்டு மாட்டி வச்சிருக்கலாம். பட் அதை வாழ்க்கையில எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோன்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். அப்போஸ்தலன் பவுல போல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், நிறைய துன்பங்கள் இருந்தாலும், சில பலவீனங்கள் இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர்னு சொல்லி நீங்க முழு விசுவாசமா இருந்து உள்ளான மனுஷனுக்குள்ளார நாளுக்கு நாள் நீங்க பலன் அடைந்தீங்கன்னு சொன்னாக்க, நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருப்பார். உங்களையும் வந்துட்டு பவுல போல, எரேமியாவை போல, இல்ல காலேபை போல, மோசேவை போல வந்துட்டு, யோசேப்பை போல வந்துட்டு, நோவாவை போல உங்களையும் பயன்படுத்துறதுக்கு
அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்தணும்னு சொல்லி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பலனா இருக்கணும்னு சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி, நம்ம வெறும் வார்த்தையினால மட்டும் சொல்லாம கிரியினாலையும் இதை வெளிப்படுத்துகிற இந்த வசனத்தை வாழ்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கான பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.